வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது பூக்கள் மலர்வது போல ஒரு அனிமேஷன் ஒன்றை எவ்வாறு பவர் பாயிண்டில் செய்யலாம் என்பதுதான். முதலில் blank presentation என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் இன்சர்ட் ஷேப்ஸின் உள் சென்று ஓவல் ஷேப்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ரைட் கிளிக் செய்து எடிட் பாயிண்ட்ஸ் என்பது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு புள்ளியாக தெரிவு செய்து நீங்கள் ஒரு நீள்வட்டம் போல மாற்றிக்கொள்ளுங்கள். பாருங்கள் நான் செய்வதை. அந்த ஷேப்ஸை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி நான் செய்வது போன்று நீங்களும் செய்து கொள்ளுங்கள். இனி ரைட் கிளிக் செய்து கிரேடியன்ட் ஃபில்லினுள் சென்று கிரேடியன்ட் ஸ்டெப்ஸ் எனும் பகுதியில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான கலர்களை தெரிவு செய்யுங்கள். நான் மோ கலர்ஸ் சென்று கலர்களை எடுத்துக்கொள்கிறேன். இனி அந்த ஷேப்ஸ் இரண்டையும் குரூப் செய்யுங்கள். பின்னர் ஷேப்ஸு செல்லுங்கள். அங்கு சென்று அந்த மொட்டு போல உருவாக்குவதற்கான ஷேப்ஸை தெரிவு செய்யுங்கள். பாருங்கள் நான் செய்வதை பாருங்கள். பின்னர் அதனை ரைட் கிளிக் செய்து எடிட் பாயிண்ட்ஸ் மூலம் நீங்கள் அந்த ஷேப்ஸுகளை மொட்டு போல உருவாக்குங்கள். பின்னர் கிரேடியன்ட் ஃபில் சென்று அதற்கு பச்சை வர்ணங்களை கொடுங்கள். நான் இங்கு கிரேடியன்ட் ஸ்டெப்ஸ் எனும் பகுதியினுள் அதன் டார்க் லைட் வர்ணங்களை கொடுக்கின்றேன். பாருங்கள். இனி இன்சர்ட் ஷேப்ஸ் எனும் பகுதியினுள் சென்று கர்வ் ஷேப்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள்.
ஒரு தண்டு போல வரைந்து கொள்ளுங்கள். பின்னர் ஷேப் அவுட்லைன் செல்லுங்கள். அங்கு சென்று அந்த கோட்டின் அளவை பெரிதாக்குங்கள். அதுக்கு வெயிட் எனும் பகுதியினுள் சென்று பெரிதாக்கி கொள்ளுங்கள். தண்டுக்கு கிரீன் கலர் கொடுத்து கொள்ளுங்கள். ஷேப்ஸினை குரூப் செய்திருந்தால் அதனை அன்குரூப் செய்யுங்கள். பின்னர் அந்த மொட்டு பகுதியை மாத்திரம் தெரிவு செய்து அனிமேஷன் பகுதியினுள் செல்லுங்கள். அங்கு எக்ஸிட் அனிமேஷன் வைப் என்றதை கொடுத்து கொள்ளுங்கள். அதே போல் அதில் டைம் பகுதியை டியூரேஷன் பாருங்கள். அதில் டைம் பகுதியை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள். இனி பூக்களை வரைதல் வேண்டும். அதற்கு ஓவல் ஷேப்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓவல் ஷேப் வரைந்தவுடன் ரைட் கிளிக் செய்து எடிட் பாயிண்ட்ஸ் செல்லுங்கள். அதனை பூக்களின் இதழ்கள் போல மாற்றியமையுங்கள். கட்டாயம் ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைனாக இருத்தல் வேண்டும். அதனை நீங்கள் ஆரம்பத்திலேயே செய்து கொள்ளுங்கள். அதே போல் முன்னர் செய்தது போல் கிரேடியன்ட் ஃபில் சென்று அதற்கு நிறம் கொடுத்து கொள்ளுங்கள். ஒளிநிழல் போல நிறங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் விருப்பமான வர்ணங்கள் வரைந்து கொள்ளலாம். நான் கிரேடியன்ட் ஸ்டெப்ஸில் சென்று மோ கலர்ஸ் சென்று கொடுக்கின்றேன் பாருங்கள். இனி ஒவ்வொரு இதழ்களாக காப்பி செய்யுங்கள். கண்ட்ரோலுடன் டிஐ கொடுங்கள். காப்பி செய்யுங்கள். பூக்களின் இதழ்கள் போல அதனை வடிவமைத்து கொள்ளுங்கள். பாருங்கள், நான் செய்வதை பாருங்கள். அதே போல் தேவையான இதழ்களை எடிட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் வளைத்து கொள்ளுங்கள். இனி பூக்களின் நடுவில் ஒரு சிறிய வட்டம் வரைதல் வேண்டும். அப்போ ஷேப்ஸ் சென்று ஓவல் ஷேப்ஸ் எடுத்து அதற்கு வர்ணம் நான் மஞ்சள் கொடுக்கின்றேன் பாருங்கள். அவுட்லைன் சென்று டேஷஸ் சென்று டொட் என்பதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு நான் ப்ரவுன் கொடுத்து கொடுப்பேன். இனி பூவின் ஒரு இதழை தெரிவு செய்து என்ட்ரன்ஸ் அனிமேஷனில் வைப் என்பதை கொடுத்து கொள்ளுங்கள். மற்ற இதழ்களுக்கு கொடுப்பதற்காக அனிமேஷன் பெயிண்டரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள், நான் செய்வதை பாருங்கள். அதே போல் அந்த பூக்களின்
மலர்வது போன்ற அமைப்பு எடுப்பதற்காக அதன் திசைகளுக்காக பாருங்கள் எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் என்று அந்த அம்புக்குறிகளை பயன்படுத்துங்கள். ஒவ்வொன்றும் எந்தெந்த திசையில் வரணுமோ அந்த திசைகளை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள். இப்போது அனிமேஷன் பேனில் உள்ள என்ட்ரன்ஸ் எஃபெக்டுகளை மாத்திரம் தெரிவு செய்யுங்கள். ஷிஃப்ட்டுடன் தெரிவு செய்ய முடியும். அதில் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த அம்புக்குறியை தெரிவு செய்து டைமிங் என்பதனுடன் செல்லுங்கள். அங்கு சென்று டியூரேஷனை சற்று அதிகப்படுத்துங்கள். அதே போல் வெரி ஸ்லோ என்பதையும் கொடுத்து கொள்ளுங்கள். அதே போல் ப்ரீவியூஸில் வித் ப்ரீவியூஸ் என்பதை தெரிவு செய்யுங்கள். பூக்கள் மெதுவாக மலர வேண்டுமாயின் டைமை கூட்டிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஃபாஸ்ட் சொன்னால் நீங்கள் ஃபாஸ்ட்டை கொடுத்து கொள்ளலாம். நீங்கள் தெரிவு செய்த டியூரேஷனை நீங்கள் அந்த டைமை நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி செய்து கொள்ளுங்கள். இப்போது அந்த பூக்கள் இதழ்களை தெரிவு செய்து அந்த மொட்டுக்கு மேலே சரியாக கொண்டு வையுங்கள். மறைவது போன்று வையுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அங்கே மலர்வது போல் இருக்கும். அதே போல் அந்த தண்டை கொஞ்சம் நீளமாக்க வேண்டும். நாம் இப்போது அதை நீளமாக்கி கொள்வோம். அதே போல் பூக்களுக்கு நடுவில் இருக்கும் அந்த வட்டத்தையும் நீங்கள் கிளிக் செய்து அனிமேஷனை கொடுங்கள். அதுக்கும் வைப் என்றது உகந்தது. என்ட்ரன்ஸ் அனிமேஷனில் வைப் என்பது உகந்தது. அல்லது நீங்கள் அதற்கு ஜூம் என்ற அனிமேஷனையும் பயன்படுத்தலாம். இப்போது ஸ்லைட் ஷோ செய்து பார்ப்போம். சரியாக வந்துள்ளது. அந்த தண்டை மட்டும் நம்ம கொஞ்சம் நீட்டிக்கொள்ள வேண்டும். அதை நீட்டிக்கொள்வோம். இனி இலைகளை வரைதல் வேண்டும். பாருங்கள், நான் அங்கே ட்ராப் என்ற ஷேப்ஸினை எடுத்துக்கொள்கிறேன். நீர்த்துளி போல் இருக்கும். அதனை நீங்கள் ரைட் கிளிக் செய்து எடிட் பாயிண்ட்டுகளை பயன்படுத்தி நீங்கள் எடிட் செய்து கொள்ளுங்கள். வளைந்தது போல் நீங்கள் உங்கள் வடிவத்துக்கு ஏற்ப டிசைன் பண்ணி கொள்ளுங்கள். அதற்கும் கிரேடியன்ட் ஃபில்ஸ் என்று கலர்களை கொடுத்து கொள்ளுங்கள். நான் டார்க் கலரிலிருந்து மெல்லிய கலராக க்ரீன் கலரை கொடுத்து கொடுக்கிறேன். பாருங்கள், இங்கு அந்த இலைகளும் அசைவது போல அனிமேஷன் செய்ய முடியும். நீங்கள் விரும்பினால் அதையும் செய்து பாருங்கள். எக்காரணம் கொண்டும் நீங்கள் குரூப் செய்தல் கூடாது. இந்த வரைந்த ஷேப்ஸ்களை குரூப் செய்ய வேண்டாம். வேண்டுமென்றால் அந்த தண்டையும் இலைகளை மாத்திரம் குரூப் செய்ய முடியும். ஏனைய ஒன்றையும் குரூப் செய்தல் வேண்டாம். இப்போது நீங்கள் உருவாக்கிய பூக்களை காப்பி பண்ணுங்கள். செலக்ட் ஆல் கொடுத்து கண்ட்ரோலுடன் டிஏ கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
இப்போது பாருங்கள், அனிமேஷன் பேனில் நீங்கள் காப்பி பண்ணிய அனிமேஷன்கள் காப்பியாக இருக்கும். நீங்கள் இலைகளை மாத்திரம் காப்பி பண்ணி வேணுமான இடத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு தடவை மலர்வது போல மாத்திரம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அவ்வாறு இதனுடன் முடித்து கொள்ளுங்கள். அல்லது மீண்டும் மீண்டும் மலர்வது போல இருக்க வேண்டுமாயின் அனிமேஷன் பேனில் உள்ள அந்த க்ரீன் கலர், அதாவது என்ட்ரன்ஸ் அனிமேஷன்களை மாத்திரம் தெரிவு செய்து ரைட் கிளிக் செய்து அதனுள் டைமிங்குள் அன்டில் எண்ட் ஆஃப் சைட் என்பதை கொடுத்து கொள்ளுங்கள். தனித்தனியாக அவற்றை தெரிவு செய்யுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு அனிமேஷனாக தெரிவு செய்யுங்கள். ஷிஃப்ட்டுடன் தெரிவு செய்ய முடியும். பாருங்கள், நான் செய்வதை பாருங்கள். இது மலர்வது, தொடர்ந்து மலர்வது போல இருப்பதற்காக மாத்திரம் செய்ய வேண்டும். அவ்வாறே பூக்களுக்கு நடுவில் இருக்கும் பட்டங்களுக்கும் நீங்கள் இந்த டைமிங்கை கொடுத்து கொள்ளலாம். அதாவது அன்டில் எண்ட் ஆஃப் சைட் எனும் டைமிங்கை கொடுத்து கொள்ளலாம். சரி, வணக்கம் நண்பர்களே. இது போன்ற வீடியோக்களை இன்னும் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.